ஹாய் எல்லோருக்கும். எப்போதும் ஒரே மாதிரி சிக்கன் 65 செய்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ சேவ் பண்ணிவிட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். க்ரீன் சிக்கன் 65 தான் என்னோடய ஸ்டைலில் பண்ணலாமா? இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மசாலா பேஸ்ட்டாக அரைக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி அதை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கணும். இந்த 4 பொருள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஃப்ரெஷ்ஷான புதினாவாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஒரு கையளவு மல்லி இலை, ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. இல்லை நான் தனி மிளகாத்தூள் வந்து சேர்க்கலை, நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ கலர் சேஞ்ச் ஆகிடும், அதனால தான். ஸோ நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா அந்த பேஸ்ட்டை வந்து நான் ஒரு 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இது நீங்கள் போன்லெஸ் இல்லைனா போன் பீசஸ் எதுனாலும் ட்ரை பண்ணலாம், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பேஸ்ட்டெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாக வந்து மேரினேட் பண்ணி வைக்கணும். இது எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து முத நாளே கூட மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மறுநாள் செஞ்சோன்னா இன்னுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா சூடான ஆயிலில் நல்லா பொரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணலாம். அதாவது பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அந்த மாதிரி கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஜூஸியாக இருக்கும். சிக்கன் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது குக்கிங் டைம் வந்து ரொம்பவே கம்மி தான். ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம வந்து செஞ்சு வச்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.